அவர் வந்து இந்த வாகனம் உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மெய்யநாதன் அவங்களுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க. நான் சொன்னேன் புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது. ரெண்டாவது நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன், இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது. அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க, நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ் கிட்ட அந்த ஏஆர்எஸ்ஐ நான் உங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரும் நீங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கன்னு சொல்லிட்டாரு. உடனடியாக அந்த ஏஆர்எஸ்ஐ கிட்ட பேசுறாரு. நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு நான் 1996 பேட்ச் எஸ்ஐ டைரக்ட் எஸ்ஐ இன்னைக்கு வந்த 2008 பேட்ச் உடைய இன்ஸ்பெக்டர் எஸ்பி இன்ஸ்பெக்டர்னு இருந்துகிட்டு என்ன நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துட்டு வண்டியை உடனடியாக அனுப்புங்கன்னு சொல்றாரு. நான் சொன்னேன் இந்த உத்தரவை நீங்களாம் எனக்கு பிறப்பிக்க முடியாது. நீங்க வந்து எனக்கு மேலதிகாரிகள் சொன்னாதான் நான் வண்டி அனுப்ப முடியும், ஆர்டர்ஸ் இல்லாம வண்டி அனுப்ப முடியாது சொன்ன உடனே அடுத்த 10 நிமிடத்துல மைக்கில் திரு நாகராஜ் கண்ட்ரோல் ரூம் அவர் எனக்கு சொல்றார், கட்டளையிடுறார், உடனடியா நீங்க போய் திருச்செந்தூர் பாதுகாப்பு பணிக்கு போங்கன்னு சொல்றாரு. ரைட், முருகப்பன் கூப்பிடுறாருன்னு சொல்லிவிட்டு திருச்செம் பந்தோபஸ்துக்கு மைக்கிலேயே சொல்லிட்டு போய் 5ஆம் தேதி பாதுகாப்பு பணிக்கு போனேன். எனக்கு எந்த வண்டி என்கிட்ட கேட்டாங்களோ அதே வண்டியில தான் நான் பயணம் செஞ்சேன். கிட்டத்தட்ட 400 இருந்து 450 கிலோமீட்டர் 5, 6, 7 3 நாட்கள் நான் பயணம் செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் அங்க இருக்கும் போதே எஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஒரு உத்தரவு வருது, நீங்க உடனடியா திருவாரூர் பந்தோபஸ்து ஆனரபிள் சிஎம் பந்தோபஸ்துக்கு உடனடியா நீங்க போகணும் அப்படின்னோட நான் ஹெட் குவார்டர்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு கண்ட்ரோல் ரூம்ல கூப்பிட்டு நான் வந்து இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன். 2 மணிக்கு நைட்டு கொடுக்குறேன். அதாவது 7ஆம் தேதி 8ஆம் தேதி விடிய காலையில சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்ற பதிவுகள் எல்லாமே ஜிடியில இருக்கு, எல்லாமே இருக்கு. எதையுமே மறைக்க முடியாது, ஒழிக்க முடியாது. இந்த மாவட்டத்தில் இருக்கிற பாக்குற அனைத்து காவலர்கள் அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும் இங்க என்ன கொடுமை நடந்துகிட்டு இருக்குன்னு. இதுக்கு காரணம் முக்கியம். ஒன்னு எஸ்பி திரு ஸ்டாலின் ஐபிஎஸ், இன்னொன்னு ஆய்வாளர் ஸ்பெஷல் பிரான்ச் பாலச்சந்தர். எஸ்பியை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அதிகாரியா. இந்த பாலச்சந்தர் என்ன மட்டும் இல்ல பல அதிகாரிகளை துன்புறுத்துறாரு, வேலை செய்ய விடாம பணி செய்யறாரு, இந்த மாதிரி பிரச்சனை பண்றாரு. வண்டி வாகனத்தை வந்து நான் வந்து திருவாரூர்ல இருந்து 8ஆம் தேதி வந்து 7, 8, 9, 10ஆம் தேதி திருவாரூர் பந்தோபஸ்து முடிச்சுட்டு 10ஆம் தேதி நைட்டு வந்த உடனே இறங்க கூட இல்லை வீட்டுல, உடனடியா வண்டி வேணும்னாங்க. அப்பயும் கேட்கிறேன் யாருக்கு இந்த வண்டி வேணும்? திரு மெய்யநாதன் ஆனரபிள் மினிஸ்டருக்கு வண்டி வேணும் சார். அந்த ஏஆர்எஸ்சி தான் என்கிட்ட பேசுறாரு, ரெக்வஸ்ட் பண்றாரு. அப்பயும் சொல்றேன் இந்த வண்டி